Build your dreams, live rich, and leave rich. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறிட்டே போகுது. ஆனா நம்ம சம்பளம் மட்டும் அங்கே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? நம்மள பல பேருக்கு இந்த கவலை இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த நிதி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல பணம் சம்பந்தமா நாம ஏன் சில பொதுவான தவறுகளை செய்றோம்னு புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவதா மியூச்சுவல் ஃபண்டுகள் எப்படி இதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்க குறிக்கோளுக்கு ஏத்த ஃபண்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன ஒழுக்கம் தேவை, அப்புறம் கடைசியா இந்த முதலீட்டு பயணத்துல உங்க மனசை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த தெளிவான வழிகாட்டி உங்க நிதி பயணத்தை கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். நாம பணக்காரர் ஆகிறதுக்கு பெரிய தடை பங்குச்சந்தை கிடையாதுங்க, நம்ம மனசுதான். முதல்ல அதை பத்தி நாம புரிஞ்சுக்கலாம். இது நிறைய இந்திய நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை. நிலம், வீடுன்னு சொத்து இருக்கும். ஆனா ஒரு அவசர தேவைக்கோ இல்ல ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போதோ கையில ரொக்க பணம் இருக்காது. இதனால கணக்குல பணக்காரரா இருந்தாலும் வாழ்க்கையில ஏழையா வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். எல்லாரும் ஒரு விஷயத்த செய்றாங்கன்னா நாமளும் அதை செய்யணும்னு தோணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் மந்தை மனப்பான்மை. பங்குச்சந்தை உச்சத்துல இருக்கும்போது எல்லாரும் வாங்குறாங்கன்னு நாமும் வாங்குறது, சந்தை விழும்போது பயத்துல எல்லாரும் விக்கிறாங்கன்னு நாமும் விக்கிறது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன முதலீட்டாளர் குழு செய்யறத பார்த்துட்டு 95% மக்கள் அவங்கள பின்தொடர்ந்து நஷ்டப்படுறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் விஷயம். நமக்கு 10,000 ரூபாய் கிடைச்சா வர்ற சந்தோஷத்தை விட அதே 10,000 ரூபாய் நஷ்டமானா வர்ற வலி 2 மடங்கு அதிகமா இருக்குமா. இதுக்கு பேர் தான் இழப்பு வெறுப்பு. இந்த உணர்ச்சி தான் நம்மள பெரிய தப்பு பண்ண வைக்குது. நல்ல லாபம் தர பங்குகளை சீக்கிரமா வித்துடுவோம். ஆனா நஷ்டத்துல போற பங்குகளை எப்படியாவது ஏறிடும்னு ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருப்போம். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? வாங்க, இந்த சவால்களை எல்லாம் சமாளிக்க உதவற ஒரு சூப்பரான கருவியை பத்தி இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, நீங்க தனியா ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறதுக்கு பதிலா உங்கள மாதிரி பல பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒரு நிதி நிபுணர் அத பல நல்ல பங்குகள், பத்திரங்கள்னு ஒரு கூடையில பிரிச்சு முதலீடு செய்வார். நீங்க அந்த கூடையில ஒரு சின்ன பகுதியை வாங்குறீங்க, அவ்வளவுதான். இந்த உதாரணம் விஷயத்தை இன்னும் தெளிவாக்குது இல்லையா? நீங்க முழு பஸ்ஸையும் வாங்க வேண்டியதில்லை, ஒரு சீட் வாங்கினா போதும். ஃபண்ட் மேனேஜர் ஒரு திறமையான டிரைவர் மாதிரி சந்தைங்கிற டிராஃபிக்ல உங்க பணத்தை பத்திரமா சரியான இடத்துக்கு கொண்டு போவார். அப்போ மியூச்சுவல் ஃபண்டுகளோட முக்கியமான நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்க பணத்தை ஒரு நிபுணர் நிர்வகிக்கிறார். ரெண்டாவது, உங்க பணம் ஒரே இடத்துல இல்லாம பல இடங்கள்ல பிரிக்கப்படுது, இதனால ரிஸ்க் குறையுது. மூணாவது, ரொம்ப குறைஞ்ச பணத்துல இருந்தே முதலீட்ட ஆரம்பிக்கலாம். கடைசியா, உங்களுக்கு தேவைப்படும்போது பணத்தை ஈஸியா திரும்ப எடுத்துக்கலாம். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா ஆயிரக்கணக்கான ஃபண்டுகள்ல நமக்கு எது சரின்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அது ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தொடங்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஃபண்ட்ல முதலீடு செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக முதலீடு செய்றீங்கன்னு முடிவு பண்ணணும். ஒரு கார் வாங்கவா, பிள்ளைகளோட படிப்புக்கா, இல்ல உங்க ஓய்வு காலத்துக்கா? முதல்ல நோக்கம், அப்புறம் தான் முதலீடு. இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். உங்க நோக்கம் நீண்ட காலத்துல பெரிய செல்வம் சேர்க்கறதுன்னா, அதாவது 5 வருஷத்துக்கு மேலன்னா நீங்க ஈக்விட்டி ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணலாம். அதுவே 1லிருந்து 3 வருஷம் மாதிரி குறுகிய கால நோக்கங்களுக்கு நிலையான வருமானம் தர்ற டெப்ட் ஃபண்டுகள் சிறந்தது. ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா ஹைபிரிட் ஃபண்டுகள் இருக்கு. ஃபண்டு நிறுவனங்கள் உங்க பணத்தை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு சின்ன கட்டணம் வசூலிப்பாங்க. அதுக்கு பேரு தான் செலவு விகிதம். இதுல டைரக்ட் பிளான்ல நீங்க நேரடியா முதலீடு செய்யறதால கட்டணம் குறைவா இருக்கும். ரெகுலர் பிளான்ல ஒரு ஏஜென்ட் மூலியமா போறதால கட்டணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த சின்ன வித்தியாசம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நீங்க பார்க்கறது சரிதான். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வித்தியாசம். வெறும் 1% கமிஷனை தவிர்த்து நேரடியா முதலீடு செய்யறதால மட்டுமே 30 வருஷத்துல இவ்ளோ பெரிய தொகையை உங்களால கூடுதலாக சம்பாதிக்க முடியும். சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது பாதி வெற்றி தாங்க. மீதி பாதி வெற்றி நாம தொடர்ந்து ஒழுக்கமா முதலீடு செய்யறதுல தான் இருக்கு. இந்த 4 எளிய படிகளை பின்பற்றினா போதும். இது உங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம பணத்தை சேர்க்கறத ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கமா மாத்திடும். இந்த மேற்கோள் இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட தத்துவத்தை அழகா சொல்லுது. அதாவது, எந்த பங்கு நல்லா போகும்னு தேடி கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த சந்தையிலையும் முதலீடு செஞ்சுட்டா சந்தையோட வளர்ச்சி நமக்கு கிடைச்சிடும். அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட நோக்கம். சரி, எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்ப்போம். சந்தை ஏறும் இறங்கும், ஆனா உங்க வெற்றி உங்க நடவடிக்கைகளை நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்கு.
இந்த பொதுவான தவறுகளை செய்யாம இருந்தாலே போதும், நீங்க ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளர் ஆகிடலாம். முக்கியமா டைவர்சிஃபிகேஷன் பேர்ல ஒரே மாதிரி பங்குகள் இருக்கிற 10 ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணாதீங்க. அது உங்க போர்ட்ஃபோலியோவை குழப்பி வளர்ச்சியை பாதிக்கும். இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்க நிதி ஒழுக்கத்தோட வெற்றிகரமான பாதையில பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். வேற எதையும் நீங்க மறந்தாலும் இந்த முக்கிய பாடங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒழுக்கமான எஸ்ஐபி தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. வருமானத்தை தேடி ஓடாதீங்க, உங்க இலக்குகளை நோக்கி ஓடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்திசாலித்தனத்தை விட விடாமுயற்சி தான் எப்பவும் ஜெயிக்கும். இதுதான் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்வி. பயத்துக்கும் பேராசைக்கும் நடுவுல ஒரு நல்ல திட்டம் தான் உங்களுடைய சிறந்த பாதுகாப்பு. அந்த திட்டம் இருந்தா நீங்க அமைதியா தொடர்ச்சியா செல்வத்தை உருவாக்க முடியும்.